பதவி நீக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எந்த நாட்டை பார்த்து எடுத்துட்டோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இதுல கேட்பாங்க. இது எந்த நாட்டை பார்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரம் அமெரிக்கா. இம்பீச்மென்ட் அப்படிங்கிறது அமெரிக்காவை பார்த்து நம்ம வந்து இன்ஸ்பயர் பண்ணிக்கிறோம். அதே போல 2 அவைகளில் ஏதேனும் ஒரு அவையில் அறிமுகப்படுத்தலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்? இதுல ஏன் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட் பத்தி படிக்கும்போது நம்ம என்னன்னு படிப்போம் அப்படின்னா, அவர் வந்து ராஜ்யசபாவோட பதவி வழி தலைவர் அப்படின்னு படிப்போம். ராஜ்யசபால அவர் வந்து பதவி வழி தலைவரா இருக்கார். அப்போ வைஸ் பிரசிடென்ட் நீக்கணும்னா முதல்ல அந்த பில் எங்க தான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா ராஜ்யசபால தான் அறிமுகப்படுத்தணும். லோக்சபால ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வைஸ் பிரசிடென்ட் எங்க தலைவரா இருக்காரு? ராஜ்யசபால. அப்ப வைஸ் பிரசிடென்ட் நீக்கணும்னா முதல்ல எங்க அந்த பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்? அதாவது துணை குடியரசுத் தலைவர் நீக்க மசோதா அப்படிங்கிறது முதல்ல எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ராஜ்யசபால தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஆனா பிரசிடென்ட்க்கு அப்படி கிடையாது. பிரசிடென்ட் நீக்கணும் அப்படின்னா பிரசிடென்ட் நீக்கக்கூடிய அந்த மசோதாங்கிறது லோக்சபால இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், ராஜ்யசபால இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஐதர் ஆஃப் தி ஹவுஸ் 2 அவைகளில் ஏதேனும் ஒரு அவையில் அந்த மசோதாவை வந்து அறிமுகப்படுத்தலாம். இதுதான் பாராளுமன்றத்தோட அந்த சுப்ரீம் பவர். என்னன்னா இந்தியாவின் உச்சபட்ச பதவி யாரு? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரை நீக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரம் படைத்ததாக எது இருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட். இங்க பார்லிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதன் கிடையாது. ஆனா குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற ஒரு தனி மனிதன். ஒரு தனி மனிதனா இருக்கும்போது அவர் வந்து ஏதாவது ஒரு விதத்துல வந்து தன்னோட அந்த கடமையில இருந்து மாறி போயிட்டாவோ இல்ல ஏதாவது ஒரு சூழல்ல ஒரு சர்வாதிகாரத்தை கொண்டு வர மாதிரி ராணுவத்துல தன்னோட கட்டுப்பாட்டுல இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 100 பேர் உங்க கூட சேர்ந்து நடந்தா நீங்க கை காட்டுறால போட்டு அடிச்சா உங்களுக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு மாதிரி ஃபீல் ஆகும். 100 பேர் நம்ம பேச்ச கேட்கறாங்க அப்படின்னு ஒரே பலமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும்ல. எங்க யார வேணாலும் நம்ம சண்டைக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்க முப்படைகளும் காலாட்படை, கப்பல் படை, விமானப்படை, இந்தியாவின் உயரிய ஆயுத ரகங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முப்படை தளபதிகளும் உங்களுக்கு வந்து கட்டுப்பட்டு உங்களோட கண்ட்ரோல்ல வராங்க அப்படிங்கும்போது அது எப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான இருக்கும். என்னை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்க கூடாது, நான் வந்து மொத்த மக்களையும் கட்டி ஆள்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்குள்ள ஒருவேளை வந்து பிரதமரோ ஒருவேளை வந்து குடியரசுத் தலைவரோ போயிட்டா அதற்கு பேர் தான் சர்வாதிகாரம் அப்படின்னு பேர். அது நிறைய நாட்டுல நடக்குது, நீங்க பார்க்கலாம். பக்கத்துல வந்து பாகிஸ்தான்ல, பங்களாதேஷ்ல, ஈவன் சீனா, ரஷ்யால கூட கிட்டத்தட்ட சர்வாதிகாரம் தான். வேற ஆட்களே வரதில்லை, அவங்களே தான் அடுத்தடுத்து தலைவராயிட்டு இருக்காங்க. அது போல வந்து ஸ்ரீலங்கால இந்த மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய நேபாளல, ஆப்கானிஸ்தான்ல நிறைய நாடுகள்ல இந்த பிரச்சனைகள் தலைவிரிச்சு ஆடுறத நீங்க பார்க்கலாம். அப்படி ஒரு விஷயம் நடந்துராம இருக்கிற மாதிரி அரசியலமைப்பு வந்து ஒண்டர்ஃபுல்லா அந்த லைனை வந்து உருவாக்கி இருப்பாங்க. அதாவது என்னன்னா ஒருத்தருக்கு அதிகாரத்தை கொடுக்குறோம், ட்ரைனிங்கை கொடுக்குறோம், பயிற்சி கொடுக்குறோம், போர் பயிற்சி எல்லாமே கொடுக்குறோம். ஒருவேளை அவர் வந்து ஏதாவது அந்த பாதை மாறி போய் மக்களாட்சியில இருந்து சர்வாதிகாரத்துக்குள்ள போற மாதிரி தெரிஞ்சா அந்த அதிகாரத்தை பறிக்கக்கூடிய, அந்த அதிகாரத்தை திரும்ப வாங்கிடக்கூடிய பவரும் வந்து பாராளுமன்றத்துக்கு இருக்கு. பாராளுமன்றங்கிறது என்ன? ஒரு தனி மனிதன் இல்ல, இந்தியாவில் உள்ள எல்லா மக்களின் பிரதிநிதிகள் தான் பாராளுமன்றத்தில் இருக்காங்க. அதுதான் அந்த பார்லிமெண்டோட ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஃபேக்டர். சரி பாருங்க, இங்க வந்து குடியரசுத் தலைவரே நீக்கக்கூடிய அளவுக்கு யார் அதிகாரம் படைத்தவங்க இருக்காங்க? பார்லிமெண்ட். அதை எங்கிருந்து எடுத்துக்கிறோம்? அமெரிக்கா. 2 அவைகளில் ஏதேனும் ஒரு அவையில இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். எங்க, அதாவது வைஸ் பிரசிடென்டா இருந்தா எங்க தான் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு சொல்லி இருந்தேன்? ராஜ்யசபால தான் முதல்ல வந்து அறிமுகப்படுத்த முடியும். தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும், கவனம்.